ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் கிடையாது, ஓகேவா? ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டடான கேம்ஸு, பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவானது. கைஸ், இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ப்ராஜெக்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அட்மின் கண்ட்ரோலில் யூஸ் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பெல் ஐக்கன் வந்து ஆல் போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 ஆப் ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஆப்பு, ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்மின், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஆப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோடிங் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து எம்டியாக தான் இருக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து டோர்னமெண்ட் ஆட் பண்ணணும் அட்மினில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண டோர்னமெண்ட்டு மேலே டாப்பில் வந்து ஷோ ஆகும், ஓகேவா? அது வந்து ஒரு இது மாதிரி பேனர் மாதிரி ஷோ ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் டோர்னமெண்ட் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வேவ் கொடுக்குறேன். வேவ் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே காட்டும். ப்ரைஸ் போல், என்ட்ரி எவ்வளவு, டேட்டு, டைமு, அதுக்கப்புறம் வந்து ஜாயின் டோர்னமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து டோர்னமெண்ட் வந்து ஜாயின் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லை, நம்ம வந்து மணி வந்து ஆட் பண்ணலை, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் ஆகலை, ஓகேவா? எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் கொடுத்து வெளியே வந்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் டோர்னமெண்ட்ஸ் மட்டும் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள் சோலோ, டியோ, ஸ்குவாட் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேலெட்டில் பார்த்தீங்கன்னா மணி ஆட் பண்ணுறதும் வித்ரா பண்ணுற ஆப்ஷன் இதெல்லாம் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் மணியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ மணி அப்படிங்கிறதும் செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா நம்மளாக பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ 50 ரூபா போகிறான்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்கேனர் வந்து QR கோடு காட்டும். நான் வந்து ஆட் பண்ணால லாஸ்ட் ஆட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அட்மினோட UPI ஐடி காட்டும், ஓகேவா? அந்த ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட UPI ஐடியையும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கிடைக்கும். ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று UTRன்னு இருக்கும், ஓகேவா? அதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் அப்பியல் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் வந்து போயிடும், ஓகேவா? அட்மினுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து உங்களுக்கு மணி வந்து ஆட் பண்ணி விடுவாங்க, ஓகேவா? மணி ஆட் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு ஆப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து மணியாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மணியை வச்சு நீங்கள் வந்து டோர்னமெண்ட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மணி இல்லை, அதனால் வித்ரா பண்ண முடியல. நான் வந்து எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேட்சஸ்ன்னு காட்டுது, பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோர்னமெண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்களா? அந்த டோர்னமெண்ட்லாம் இதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். இதில் பெருசாக வந்து சேஞ்சஸ் இருக்காது. சும்மா வந்து அட்மினுக்கு மட்டும் எல்லாமே வந்து ஷோ ஆகும், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டேன். இப்போ யூசரில் இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து அட்மினில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹோப்பப்பில் வந்து ரன் பண்ணிடலாம். HTML ஃபைல் தான், ஓகேவா? ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ வந்து அட்மின் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அட்மின் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன், ஓகேவா? அட்மின் வந்து உள்ளே வரும்போது லாகின் கேட்கும். அட்மினுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூசரில் நான் சொல்லலை, யூசர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து லாகிங் சிஸ்டம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தனால எனக்கு காட்டலை. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹைக்லோல் ப்ராஜெக்ட்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா அட்மினில் இருக்கும். யூசரோட லாகிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்க்கலாம், ஓகேவா? அட்மினில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை டோர்னமெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஷோ ஆகும், ஓகேவா? செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேனேஜ் ஆப்ஷனும் ரூம் ஐடி கொடுக்குறது எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இருந்தது டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஓகேவா? அதில் ஆட் டோர்னமெண்ட் இருக்குது, அதை கொடுத்து வந்து டோர்னமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டோர்னமெண்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டுறேன். ஃபயர்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, ஓகேவா? டோர்னமெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேம்ங்கிறது காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கேம்ங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாடா, டியோவா எல்லாமே வந்து கேட்கும், ஓகே? அதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு, ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் எத்தனை ப்ரைஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ரூல்ஸ் கொடுத்துருப்பீங்களா, கேம் ரூல்ஸ் எல்லாமே வந்து இதிலே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டு, டைம் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு டயத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ரூம் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ என்ட்ரி ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா என்ட்ரி வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்லாம் கொடுத்து வந்து டோர்னமெண்ட் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட் வந்து மேலே வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண டோர்னமெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ் ரூம்னு இருக்கும். நீங்கள் வந்து கொடுத்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ரூம் ஐடி வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மேனேஜுங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ட்ரி வந்து க்ளோஸ். இதிலே பார்த்தீங்கன்னா ரூம் ஐடியை பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிக்கலாம். செட் ரூம்ங்கிறத கிளிக் பண்ணி வந்து ரூம் ஐடி போட்டுட்டு பப்ளிஷ் ரூம் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா வந்து யூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஐடி வந்து பப்ளிஷ் ஆகிரும், ஓகேவா?
கைஸ் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோ ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இப்போ வந்து டோர்னமெண்ட் வந்து ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா வியூங்கிறது வந்து கிளிக் பண்ணி டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸை பார்த்து யூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா கைஸ், இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும். இப்போ வந்து அட்மின்குள்ளே போயிடலாம். மீதி உள்ளதை அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூசர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல் யூசர்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்கள் டோர்னமெண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா யூசருமே இதில் தான் இருப்பாங்க. அவங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பர்சனலாக மணி ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எதுவும் பிரச்சனை அப்படின்னா பேன் அடிச்சோன்னு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேன் வந்து அடிச்சு விட்டுக்கலாம். ஓகே, பக்கத்தில் பேனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேன் அடிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் மணிக்குள்ளே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூசர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் போட்டிருப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டுட்டு அப்படி சொல்லி ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா, அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்க ட்ரான்சாக்ஷன் ஐடியை பார்த்துட்டு யார் வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் மணி போட்டுவிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து அதில் வந்து டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மணி வந்து அவங்களோட ஆப்பில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேவா, அந்த மணியை வச்சு அவங்க வந்து டோர்னமெண்ட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி 50 ரூபா கேட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து 50 ரூபா வந்துட்டு பார்த்தீங்களா, மேலே வந்து 50 ரூபா வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து இதை வச்சு வந்து ஜாயின் டோர்னமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா டோர்னமெண்ட் வந்து ஜாயின் ஆகிட்டேன். இப்போ வந்து டோர்னமெண்ட் ஜாயின் ஆகிட்டேன். இனிமேல் வந்து ப்ளே பண்ணுறது தான் வேலை. ப்ளே பண்ணுறதுக்கு எப்படின்னா கீழே வந்து மேட்சஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. மேட்சஸில் நம்ம ஜாயின் பண்ண மேட்சஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ அந்த ஜாயின் பண்ணியிருக்க மேட்ச் வந்து கிளிக் பண்ணுறேன். ரூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். எந்த டைமுக்கு வந்து ரூம் மேட்ச் சொல்லியிருக்காங்களோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து ரூமை வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க. அவங்க வந்து இதில் வந்து காப்பி பண்ணி ரூமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா அட்மினில் வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மணி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வித்ட்ரா ஆப்ஷன் அப்படின்னா இப்போ வந்து யூசரில் வந்து வித்ட்ராங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வந்து மணி வந்து வித்ட்ரா பண்ணுறேன். 100 ரூபா லிமிட் வச்சுருக்கேன். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வித்ட்ரா பண்ண முடியல. கூட மணியை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு வித்ட்ரா கொடுக்குறேன். 500 ரூபா வந்து கொடுக்குறேன். சப்மிட் வித்ட்ராங்கிறது கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வித்ட்ரா வந்து சப்மிட் ஆகிட்டு அட்மின் வந்து இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. எப்படி அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூசரோட டீட்டெயில் யூபிஐ ஐடி வந்து ஷோ ஆகும். அந்த யூபிஐ ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து பணம் போட்டு விடுவார். மணியை பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அந்த டிக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவார். அப்படி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து அது காட்டும். ஓகேவா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். 500 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து நான் வித்ட்ரா கேட்டிருந்தேன் அட்மின்ட்ட. இப்போ வந்து நான் டிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். -500 விழுந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து 500 ரூபா குறைஞ்சிரும் உங்களுக்கு. நம்ம வந்து அக்கௌண்ட்டில் மணியும் போட்ட மாதிரி ஆச்சு. இதில் வந்து குறைஞ்சிரும். ஓகேவா, இப்போ தான் வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ட்ரான்சாக்ஷன் வந்து அட்மின் பண்ணியிருக்காரு எல்லா டீட்டெயிலுமே இதெல்லாம் வந்து ஷோ ஆகும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லாகிங் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு 2 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி வந்து எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் செட்டிங் ஆப்ஷனில் காமனாக இருக்கிறதான் கொடுத்துருக்குறேன். மெயின்டெனன்ஸ் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வித்ட்ராவல் ஆட் மணி இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா மணி வந்து யூசருக்கு வந்து சென்ட் ஆகாது. அந்த மாதிரி வந்து ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்மின் வந்து உங்களுக்கு படம் போடுறாங்க அப்படின்னா அதில் வந்து யூபிஐ ஐடிக்கு பதிலாக ஸ்கேனர் காட்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேனரோட யூஆர்எல் வேணும். உங்களோட ஸ்கேனர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அப்படிங்கிற இமேஜ் ஓபிவின்னு நினைக்கிறேன் இந்த ஆப் நேம். நான் ஆப் நேம் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ரௌசர் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் ஃபைல்னு கொடுத்து நீங்கள் எந்த கியூஆர் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறீங்களோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு கீழே அப்லோட் 1 இமேஜுங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா சைனப் காட்டும். சைனப் பண்ணிக்கோங்க. சைனப் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கியூஆர் வந்திருக்கும். அப்லோட் பண்ணால் அந்த கியூஆரை கிளிக் பண்ணுங்கள். ஆட் வரும். ஓகேவா, ஆட் முடிஞ்ச உடனே அந்த கியூஆர் பக்கத்தில் ஒரு காப்பி லிங்க் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் யூஆர்எல் காப்பி ஆயிரும். இந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மினில் வந்து அந்த கியூஆர் கோடு யூஆர்எல் அதில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஓகேவா, இது வந்து யூசருக்கு வந்து அதில் ஷோ ஆகும். அவங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியில் இருக்கிற நேமு, மினிமம் வித்ட்ராவல் எவ்வளோ லிமிட் இருக்கும், அந்த விவரம் வந்து அதிகமாக எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணலாம் செட்டிங் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. கைஸ், ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதை மட்டும் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து டோர்னமெண்ட் பே பண்ணி ரூமையில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டீம்மேட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணி விட்ருவீங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போதே உங்கள் டீம்மேட்ஸோட நேமை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணணும். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சேலுக்கு விட்டுறலாம். ஓகேவா, எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ரூம் மேட்ச் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரூமை க்ரியேட் பண்ணவங்க மட்டும் தான் இன்வைட் பண்ண முடியுமா, இல்லை எல்லாராலையும் இன்வைட் பண்ண முடியுமாங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா.